பிளாக்ஸ்மித் இன் தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் 260 மீட்டர் நீளமுள்ள ரயில் பேனல் எப்படி அன்லோட் செய்யப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு தேவையான கருவிகள் என்னவென்றால் இரும்பு ரோப்புகள், இரும்பு சங்கிலிகள், கேஸ் கட்டர், ஹாமர், அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர், ஜாயிண்ட் ஸ்பேனர் லாங் சைஸ் 2, ஜாயிண்ட் ஸ்பேனர் ஸ்மால் சைஸ் 2. லைன் பிளாக் கிடைத்தவுடன் படத்தில் உள்ள ரயில் பேனல் டோரானது ஒரு ஜாயிண்ட் போல்ட் போட்டு வெல்டு செய்யப்பட்டிருக்கும். அந்த வெல்டை கேஸ் கட்டர் கொண்டு கட் செய்து ரயில் பேனல் டோரை திறந்து ரோப்புகளினால் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் ரயில் பேனல்களை அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரை கொண்டோ அல்லது கேஸ் கட்டரை கொண்டோ அவிழ்க்க வேண்டும். பிறகு நீளமான ரோப்பின் ஒரு முனையை ஸ்லைட்சர் போல்டை பயன்படுத்தி படத்தில் காட்டியுள்ளபடி LH ரன்னிங் லைனில் கட்ட வேண்டும். அதே ரோப்பின் மறுமுனையை ரயில் பேனல் ட்ரெயினில் உள்ள சூட்டின் வழியாக அன்லோட் ஆகப்போகும் LH ரயில் பேனல் எண்டில் உள்ள துளையில் ஸ்லைட்சர் போல்டை பயன்படுத்தி படத்தில் காட்டியுள்ளபடி கட்ட வேண்டும். இதேபோல் வேறொரு ரோப்பை RH ரன்னிங் லைனிலும் RH ரயில் பேனலிலும் கட்ட வேண்டும். பிறகு ட்ரெயினை மெதுவாக நகர்த்த வேண்டும். ரோப்பில் கட்டப்பட்டிருக்கும் ரயில் பேனல் ட்ரெயினில் உள்ள சூட்டின் வழியாக ரன்னிங் லைனுக்கு வெளிப்பக்கமாக இறங்கும். ரயில் பேனலை ஆட்கள் கடபாரிகள் கொண்டு வெளிப்பக்கமாக தள்ளுவார்கள். முதல் ரயில் பேனல் முழுவதுமாக கீழே இறங்கும் முன்பாகவே ரயில் பேனல் ட்ரெயினை நிறுத்தி 1 மீட்டர் நீளமுள்ள சங்கிலியின் ஒரு முனையை அன்லோட் ஆகின்ற LH ரயில் பேனல் எண்டில் உள்ள துளையில் ஸ்லைட் சேர் போல்டை பயன்படுத்தி கட்ட வேண்டும். அதே சங்கிலியின் மறுமுனையை அன்லோட் ஆகப்போகும் இரண்டாவது LH ரயில் பேனல் எண்டில் உள்ள துளையில் ஸ்லைட்சர் போல்டை பயன்படுத்தி படத்தில் காட்டியுள்ளபடி லிங்க் செய்ய வேண்டும். இதேபோல் RH பக்கத்தில் உள்ள ரயில் பேனலிலும் செயின் லிங்க் செய்ய வேண்டும். மறுபடியும் ட்ரெயினை மெதுவாக நகர்த்த வேண்டும். முதலாவது ரயில் பேனலும் இரண்டாவது ரயில் பேனலும் முழுவதுமாக கீழே இறங்கிய பிறகு ரயில் பேனல் செயின் லிங்குகளை கயற்ற வேண்டும். கயற்றிய போல்டுகளையும் சங்கிலிகளையும் புஷ் ட்ராலியில் ஏற்றி ரயில் பேனல் ட்ரெயினில் அன்லோட் செய்பவர்களிடம் கொடுக்க வேண்டும். இதில் பிளாக்ஸ்மித்தின் வேலை என்னவென்றால், 1. அன்லோட் ஆகப்போகும் ரயில் பேனல்களுக்கிடையே செயின் லிங்க் செய்ய வேண்டும். 2. அன்லோட் ஆன ரயில் பேனல்களுக்கு இடையே உள்ள செயின் லிங்குகளை கயற்ற வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.